உதயசூரியன்ல போட்டியிட்ட 2 மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய முடிவு. திமுகவுக்கு பெருத்த ஷாக். திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு வென்ற 2 மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில போட்டியிட்ட மதிமுகவுக்கு 4 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. அதுல 3ல உதயசூரியன் சின்னத்திலையும் 1 தொகுதியில மட்டும் மதிமுகவுடைய தனி சின்னத்திலையும் போட்டியிட்டாங்க. இந்த நிலையில சீர்காழியில செந்தில் செல்வன், கடையநல்லூர் TM ராஜேந்திரன், மொடக்குறிச்சியில செந்தில்நாதனும், மதுரை தெற்குல பூமிநாதனும் போட்டியிட்டாங்க. இதுல சீர்காழி, கடையநல்லூர்ல மற்றும் உதயசூரியன் போட்டியிட்ட மதிமுகவினர் வெற்றியும் பெற்றாங்க. இந்த நிலையில இவங்க 2 பேருமே தற்போது ராஜினாமா செய்ய இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம மதிமுகவுடைய எதிர்காலத்தை கருத்துல கொண்டு திமுக கூட்டணியில இருந்து வெளியேறணும் அப்படின்ட்டு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவுக்கு கட்சி நிர்வாகிகள் அழுத்தம் கொடுக்கதாகவும் சொல்லப்படுது. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல திருச்சி வந்திருந்த முதல்வர் விஜய MP என்கிற முறையில துரை வைகோ சந்திச்சு பேசியிருந்தாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்புல துரதிருஷ்டவசமா திமுக சின்னத்துல போட்டியிட்டோம். தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விகிதம், அதிலும் அவர்கள் கட்சி சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம், ஒரு தொகுதியில் நாங்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்துக்குள், அது கடைசி நேரத்திலும் அங்கும் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. இனி நாங்க தனி இயக்கம் உதயசூரியன் சின்னத்துல நின்றாதான் எங்களால தாவேகாவுக்கு ஆதரவு தர முடியல. மாநிலத்துல ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்ற நோக்கத்துல இடதுசாரி போன்ற கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க. மற்றபடி வேறு எந்த முடிவு நாங்கள் எடுக்கவில்லை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கவும் மாட்டோம். பொதுக்குழுவிலே ஆற அமர எல்லோருடைய கருத்துக்களும் பரிமாறப்பட்டு அதற்கு பிறகுதான் எதிர்காலம் தேர்தல் வரும்போதுதான் தேர்தல் கூட்டணி பற்றி பேசவும். இதுல எந்த தவறும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை அளிக்காவிட்டாலும் தாவேகா தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. இத மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதற்கு இணங்க நாம மதிக்கணும். இந்த அரசு சிறப்பாக செயல்படும் அப்படின்ற நம்பிக்கையோட அதற்கு ஓராண்டு வரை அவகாசம் அளிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம அரசு ஏதேனும் தவறளிக்கும் பட்சத்துல கூட்டணியில் இருக்கும் கட்சிகளோ அல்லது எங்களை போன்ற வெளியில இருக்கும் இயக்கங்களோ தாராளமா கண்டனங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதுமே இணைப்பில் இருங்கள்.